இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா உன் குழந்தையோட கழுத்தை அந்த பியாட்ரிஸ் நெரிச்சு போட்டுருவான். பார்வதி, பயந்துட்டியா? கண்ணு மூடிட்டியா ரவி? இங்க பாரு, இவன் நல்லா என்ஜாய் பண்றா. ஏய் பார்வதி, நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே, உனக்கு நல்ல உடம்பு, செதுக்குன மாதிரி. உன்னோட கடைசி நிமிஷம் இந்த விளையாட்டு முடியறப்போ நான் உன்னை கொல்லுவேன்டா. விளையாட்டு முடிகிற நேரம் நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆபிரகாம். நீ பார்க்கணுமா? பார்வதி, இவன் என் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டான். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அப்போ போலாமா ஆபிரகாம் பஸ் ஸ்டாப்புக்கு? பார்வதி என் கூட இருக்கட்டும். ஒருவேளை நீ இப்போ இருந்த மாதிரி சொல்கிற பேச்சை கேட்காம போயிட்டேனா? போலாம். ಪ್ರತ್ಯೇಕ ನಿಮಿಷಗಳು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಉರುವಡದ ಸ್ವಚ್ಛമായ ಸಂಜೆಗಳು ಜೀವಿತ ನಕ್ಷತ್ರಮಲ್ಲ ಸಹಾಯ ಹಾಗೆ ಕೂಡಿದೆ ಆಯ್ಕೆ ಪರಂಪರೆ ವ್ಯಕ್ತಿಗಳು ಪರಮಿಸಿದ ಅಜ್ಜಿಸಿಕೊಂಡು போறதில்லை. இது என்ன உலகம் ஆபிரகாம்? இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய வேண்டிய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட கிளையண்ட்டாக இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ணுற திறமை உன்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. அதோ அங்கே பாரு, அந்த பிளாக் சாரி. போ, அவளை கூட்டிட்டு வா. What do you mean? அந்த பொண்ணா? நீ உடம்புக்கு வேலை பேசுறத பார்க்க ஆசையா இருக்கு. முக்கியமான வேலைலாம் நிறைய இருக்கு. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. நீ போலனா இவ போவா. அதை நீ பார்க்கணுமா? சொன்னா நமக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையா? போய் உங்க அம்மா கிட்ட கேள்றா, பிச்சைக்கார பாயல. இருட்டுனா வந்துருவானுங்க நாய் மாதிரி, கையில காசு இல்லாம. டிஸ்கவுண்ட் தரதுக்கு நான் என்ன தோணி கடையா நடத்திட்டு இருக்கேன்? ஹலோ. அடக்கடவுளே, நான் பாக்குறதுலாம் உண்மைதானா? காரை நிறுத்தின உடனே ஏதோ காத்து வாங்கதான் இறங்குறீங்கன்னு நினைச்சேன். எதுவும் இல்லை, 1000 ரூபா தரேன். அடக்கடவுளே, எல்சா கிட்ட 1000 ரூபாயா? சார், உங்களை மாதிரி ஆளுங்க என்கிட்ட வேலை பேசலாமா? 4 பேர் கேட்டா உங்களை என்னன்னு நினைப்பாங்க. இல்லை, நான் அது... என்னடி நீ எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்க? உன் மொபைலை எங்கே போட்டு பூட்டி வச்சிருக்க? பிரான்சிஸே, வாழணும்லடா. என்ன எல்சா, உன் ரேஞ்சே மாறி போச்சு. பெரிய பெரிய ஆள் கூட எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுற. நானும் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. சரி, சீக்கிரமா மெட்ரோவில் ரூம் எடுத்துருக்கிறேன், உடனே போகலாம். அது எப்படி இப்போ முடியும்?
நீ போ. இதை முடிச்சுட்டு நான் ராஜுவோட ஆட்டோ எடுத்துட்டு அங்க வரேன். நீ என்னடி பேசிட்டு இருக்க? உனக்காக ஒரு பாட்டில் ராஜா விஸ்கி பீஃப் பிரியாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படிரா? சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் போய் முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்புறம் இங்க நிறைய பேர் இந்த மாதிரி தெரிவாளிங்க, அங்கெல்லாம் போயிடாதீங்க. மற்ற எல்லாருக்கும் எய்ட்ஸு. அப்புறம் எல்லாம் முடியாது. நான் 1500 தரேன். என்ன சார் நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க சார். முடியாது. அப்படியே சார், வேற ஏதாச்சும் வேணும்னா 750 ரூபா கொடுங்க போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எனக்குன்னே நீங்கள்லாம் வருவீங்களா? வேற எங்கேயாச்சும் போய் பார்க்க வேண்டியது தானே, ஏன் பொழப்புல போய் மண்ணா போடுறீங்களே? டேய் ஃப்ரான்சிஸ், நீ போய் இந்த ஹோட்டல்ல இரு. நான் போய் முதல்ல சாரை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்திருக்கு. நீ ஹோட்டலுக்கு போ. உனக்கு இன்னைக்கு எதுவும் நடக்காது. 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். காரை விட்டுட்டு ஆட்டோல போலாமா சார்? நம்மால ஒருத்தர் இருக்காரு. வேண்டாம். இது யாரு சார்? கூட்டுக்கு இன்னொருத்தியா? இவ என் மனைவி. இப்ப இருக்கிற எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்க. போன மாசம் முன்னாடி இப்படித்தான் ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரு. 2000 ரூபாய் தான் கொடுத்தானுங்க. இவரு உங்களோட ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, ஆ இவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பெட்டு. இவர் கூப்பிட்டா பொண்ணுங்க வருவாங்கன்னு நான், வரமாட்டாங்கன்னு இவரு. பெட்டில் தோத்துட்டாரு. என்னை பார்த்தா ரம்மியில் இருக்க ஜோக்கர் மாதிரியே தெரியுது. அந்த ஃப்ரான்சிஸ் கூடவே போயிருக்கலாம். இந்தா. வேணா சார், எல்சா உழைக்காம கூலி வாங்க மாட்டா. இது கூலி இல்லை, ஏன் சந்தோஷத்துக்கு. நீங்களாம் சந்தோஷத்தை இப்படி தான் காட்டுவீங்களா? சில பேர் இருக்கானுங்களே. நான் வரட்டா சார், பார்க்கலாம். எதுக்காக என்னை வச்சு இந்த சீப் கேம்? காரில் ஏறினதுக்கப்புறம் நீ கேட்ட எந்த கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கேன்? நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வைல்ட் கெஸ். எங்க குழந்தைய ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவகிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். ஒரு வாட்டியாச்சும் அவளோட குரலை கேட்கணும். நீ சொல்ற எதுவா இருந்தாலும் செய்யற, என்ன நம்பு. தனக்கு தானே பொய் சொல்லிக்கிட்டு வாழ்றது தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அப்புறம் எல்லா பயணமும் முடிகிற இடத்துக்கு. நீ இங்கே இரு பார்வதி, ரவி நீ இறங்கு. நேற்று நீ ஒருத்தரை பார்க்கணுன்னு கிளம்புன. உன்னோட பாஸ் உள்ளதான் இருக்காரு. இங்கே முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஆரம்பிச்ச இந்த கெட்ட நேரத்தை நீ நினச்சா இந்த கதை இங்கேயே முடிஞ்சிடும். ஃபினிஷும். நீ என்ன சொல்ற? நானா கொல்லணுமா? கொல்றதுக்கு நீ பயப்படலாம், ஆனால் எனக்கு இல்லை. அம்முவும் பார்வதியும் உயிரோடு இருக்கணும் இல்லையா?